சரி நண்பர்களே, வந்து பாத்தீங்கன்னா காலையில் மோர் எனர்ஜி மார்னிங்கே காலங்கத்தால நண்பர்களே காலையில தோசையை போட்டு. சரி நண்பர்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல எனக்கு ஒரு நாள்ல என்னென்ன நடக்கும், காலேஜ் டே என்னென்ன ஆகுங்கிறது ஒரு நாள்ல என்ன நடக்கும், ஆடு நடக்கும், மாடு நடக்கும், நடக்கும் பார்ப்போம். நாளை ஆரம்பிக்கும். சரி, என்ன காலையில சாப்பாடு? தோசை. இது பாசிப்பருப்பு சாம்பார். பாசிப்பருப்பு தானே? பாசிப்பருப்பு சாம்பார்ல நிறைய காய்கறியா போட்டு வச்சிருக்காங்க. அவரைக்காய், கேரட்டு, அவிச்ச முட்டை, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். பேலன்ஸ் டயட், கார்ப்ஸ், சம் புரோட்டீன், சம் கிரீன், சம் புரோட்டீன், மறுபடியும் முட்டை புரோட்டீன், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. சரி, இட்ஸ் குட். போகும்போது கார்லயே போயிடுவோம். அண்ணனுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அண்ணனுக்கு சீக்கிரமா முடியறதுனால நான் வந்து பஸ்ல. என்னது கல்யாணமா? ரெண்டுமே தான். காலேஜும் தான் அவனுக்கு வர மாதிரி தெரியல, உனக்கு வர மாதிரி இருக்கா? காலேஜ் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும், அவனுக்கு லேட்டா முடியும்னு சொன்னாங்க இல்லையா? காலேஜ் எனக்கு வந்து சீக்கிரமே முடிஞ்சு. இவனுக்கு மட்டும் நான் முதல் டைமிங் சொல்றேன். இவனுக்கு வந்து 3 மணிக்கு மேக்சிமம் முடிஞ்சிடும். ஆனா ஒரு வாரமா 4 மணிக்கு அப்புறமா தான் பஸ் ஏறினான். நானும் எங்க மேம் போய் கேட்டேன், ஏன் மேம் இந்த மாதிரி பிள்ளைய டார்ச்சர் பண்றீங்க, 4 மணி வரையும் படிக்க வைக்க, 3 மணிக்கே கிளாஸ் இருந்து வெளியே போயிடுறாரு அப்படின்னாங்க. அப்புறம் தான் தெரிய வருது 1 மணி நேரம் இவன் வேற ஏதோ கேம்பஸ் சுத்திட்டு தான் வாரான். நீ சுத்துறதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வர. நீ வந்து 3 மணிக்கு பார்க்க முடியுதுல, 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் இந்த கேமரால நீ எடுத்துட்டு வர. நான் பார்த்தேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆனா உனக்கு கிளாஸ் இருக்கும். செவ்வாய்க்கிழமை கடைசி ஃபுல் வரைக்கும் 4 மணி வரைக்கும் கிளாஸ். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? படிக்கலாம். ஸ்டார்ட்ஸ் வந்துச்சு, லீகல் மெத்தட்ஸ், கொலோனியலிசம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் ஃபுல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கொலோனியலிசம், பொலிட்டிக்கல் சயின்ஸா? ராஜா, நாங்க இதெல்லாம் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லயே முடிச்சிட்டோமையா? இது உட்காந்து நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா? பிஏ எல்எல்பினால எங்களுக்கு வரும். பிஏ எல்எல்பினால செஞ்சோம். ஒரு இதுல இருந்தும் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். இது வழியா நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் பதிவு பண்றேன். உங்களுக்கு புரிஞ்சதா? கண்டுக்காம அடுத்து தாண்டி போறோம். எல்லாத்துலயும் ஒரு டிகிரி போட்டுறணும். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனா பேருக்கு பின்னால போடுறதுக்கு இல்ல, விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 8:05 கிட்ட ஆச்சு. 8:05 கிட்ட நம்ம வந்து காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு காத்திருக்கோம்? நண்பர்கள் வரணும். நண்பர்கள் வந்தால் தான் கிளம்ப முடியும். சரியான தூக்கத்தில் இருக்கேன். நேற்று காலையில் நேற்று ஆல்ரெடி நைட் லேட்டு. இன்னைக்கு காலையில் எஞ்சி இத்தனைக்கு ஷேவ் பண்ணலான்ட்டு நினச்சேன், பண்ண முடியல. ஏன்னா ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காரை வந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து காலேஜுக்கு நடந்து போயிட்டுருக்குறோம். வஜ்ர நடந்து போயிட்டுருக்கான் பாருங்கள், பாலதனுஷ் கூட முன்னாடி. இதில் ஒரே ஒரு கோரிக்கை மற்றும் ஒரு கஷ்டம் எல்லா மாணவர்களும் படுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கேம்பஸ் ஸ்கூலில் வந்து கார் பார்க்கிங் கிடையாது. நம்ம வெளியே நிப்பாட்டிட்டு தான் நடந்து போகணும். பைக்காக இருந்தாலும் சரி, அது பைக்குனா கூட பக்கத்தில் நிப்பாட்டிக்கலாம். காருக்கெலாம் வெளியே ப்ரைவேட் பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ நாங்கள் நடக்கணும். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இப்போ நாங்கள் நடந்து உள்ளே போனோம். ஈவி வரும் உள்ள ஆட்டோ மாதிரி இருந்தாலும் அந்த ஈவி வந்து பத்தாது. ஏன்னா நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம் இல்லையா? அதுக்கு தான் சில சேஞ்சஸ் வந்து அவங்க பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். இப்போ தாங்க நமக்கு இது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன, நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு. நம்ம சார் போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. ஏதோ அது பேர் என்ன, இது ஒரு கீஷியன் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரியை பற்றி படித்தோம். நோட்ஸ்லாம் எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட் பீரியட் வந்து வேறு கிளாஸு, இது வந்து நமக்கு இன்னொரு கிளாஸு. செல்வா செல்வா கிளாஸ் சின்ன பேர் முடிச்சு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஆமாம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இது முடிச்சு
கொலோனியலிசம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதான் ஏதோ ஒன்றுங்க, ரெண்டுமே வந்து ஒரே ப்ரொஃபஸர் தான், அதனால் அது மாறி மாறி வரும். அது சொல்லுங்க. சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லஞ்ச் டைம், அதாவது 11:50 1 மணி வரைக்கும். இப்போ இப்போ 12:15 இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சொல்லுங்க, ஏன் அப்படி சிலமாரி வணக்கம் சொல்லு. காப்பிரைட். காலேஜ் எப்படி போகுது? நல்லா இருக்கு. சொல்லி தராங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? பின்னாடி வந்து கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கிளாஸ் ரூம். லஞ்ச் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் வெளியில் போய் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் தான் பாதி பேர் சாப்பிடவே மாட்டாங்க. லஞ்ச் முடிஞ்சு அரை மணி நேரம் அப்புறம் தான் கிளாஸ்க்கே வருவாங்க. நம்ம வந்து ஆனால் ஆரம்பத்துலேயே சாப்பிடுவோம். நமக்கு வந்து தயிர் சோறு, மட்டை சோறில் தயிர் சோறு கூட உருளைக்கிழங்கு. நீ என்னடா சாப்பிட்ற? இட்லி குழம்பு ஊற்றின இட்லி. சங்கர் தயிர் அதே நம்ம வீட்டில் கொடுத்த அதே மாதிரி, ஆனால் வேறு விதமான உருளைக்கிழங்கு. பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேசுகிற கௌதம்? சரி சாப்பிட்டு தான் பேசுகிறான். வீட்டில் பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு சோறில் ஏதோ சுண்டல் குழம்பு. சரிங்க, இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு தண்ணி காலியாச்சு. ஒரு பாட்டில் வணக்கம், ஒரு பாட்டில் தண்ணி காலியாச்சு. அதான் திரும்பி குடிச்சிட்டு வரோம். குடிச்சிட்டு நம்ம கிளாஸுக்கு போயிட்டு வரோம். அதையே போயிடலாம். சரிங்க, நமக்கு லஞ்ச் முடிஞ்சிருச்சு. தண்ணி பாட்டிலெலாம் பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமாக இது என்ன பண்ணுறோன்னா சும்மா நடந்துட்டு இருக்கோம். கேன்டீனுக்கு சும்மா நடந்து போகிறோம். நம்ம இதுதான் சண்டைலாம் போட மாட்டாங்க. இதுதான் காலேஜோட மெயின் ரோடு. எல்லோரும் அப்படியே சும்மா நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. வேறு 1.25 மணி நேரத்துக்கு லஞ்ச் இருக்குது நமக்கு. 1.25 மணி நேரம் லஞ்ச்னா என்ன தான் பண்ணேன்? ஒன்றும் பண்ண 1 மணி வரைக்கும் 1 மணி. ஆமாம், 1 மணி 12 மணிலேருந்து 1 மணி வரையும் லஞ்ச் தான். நம்ம என்ன பண்ணனே தெரியாது. 15 நிமிஷத்தில் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு மீதி நேரம் கொஞ்ச நேரம் கிளாஸ்லேயே உட்காந்துருப்போம். மீதி நேரம் எல்லாமே வந்து நடக்க வேண்டியதுதான். ஜாலியாக என்ன தோணுதோ கிளாஸ்லேயே படுத்து தூங்கிடலாம், இல்லை இப்படியே நடக்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து நாங்கள் நடக்கிறோம். வெஜ்ஜு பிரியாணி வந்து சாப்பிட்ருக்காங்க. அது கேவலமாக நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. அதுக்கு பதிலாக வீட்டில் நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. அதுதான் இதே மனுஷனே இல்லைங்க. தயிர் சாதத்தார இருந்தீங்க. தயிர் சோறும் உருளைக்கிழங்கு பொரியலை அடிச்சுக்க வேறு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, சொல்ல மாட்டேன். தயிர் சாதம் நல்லாவே இல்லை. இதான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இது குடிச்சிட்டு இருக்கும்போது முகமது அலி கொஞ்சம் இங்கே திரும்புங்க. என்னாச்சா? நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிந்திட்டான். சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைனால டியூஸ்டேனால வந்து 3 மணிக்கு 4 மணிக்கே முடிஞ்சிடும். 4 மணிக்கு முடிஞ்சாலும் மணி இப்போ 5 ஆயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம கேங் பின்னாடி இருக்காங்க பாருங்க. எல்லாருக்கூடையும் சேர்ந்து பாட்டு போட்டு பண்ணிக்கிட்டு எல்லாரும் டெஸ்க்ல தாளம் போட்டுக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ மணி 4 ஆயிடுச்சு. அப்படியே காலேஜ் தான் பின்னாடி தெரியுது பாருங்க. வாக்வே சைடுலாம் கிளாஸ் ரூம்ஸாக இருக்குது. அப்படியே நடந்து போய்கிட்டு வெளியில். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பஸ் எதுவும் இல்லை, அவுட் பஸ் தான். வெளியில் ஒரு டவுன் பஸ் வரும், மஞ்சள் ப்ளூ இல்லை ஏதாச்சும் ப்ரைவேட் பஸ்ஸில் போயிடுவேன். இந்த பிங்க் கலர் பஸ்ஸை மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து டவுன் பஸ். இப்போ 1 நிமிஷத்துக்கு ஒரு நின்று போகும். வீட்டுக்கு 4 மணிக்கு நாள் 7 மணிக்கு தான் போகும். அதனால வந்து ரொம்ப தூரம் போகிற பஸ்ஸில் தான் ஏறணும். அப்படியே வெளியில் போவோம். படி நாங்களாம் மேலே பார்த்துட்டே பேசுவோம். இதுதான் நம்ம தாட்ஸ் மற்றும் லீகல் மெத்தட்ஸ் ப்ரொஃபஸர். மேம் ஹாய் மட்டும் சொல்லுங்க. ஹாய் மேம், எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்? நல்லா படிப்படாங்க, நல்லா தங்கமான பையன், எல்லாம் போயிங்க. சரி, தேங்க்யூ. நடந்து வந்ததுக்கு அப்புறமா ஜூஸ் குடிக்கிறோம். நமக்கு வந்து பன்னீர், நீ என்ன குடிக்க? ஆரஞ்சு.
நம்மளோட நரிக்கூட்டம் இங்கே இருக்கு. கௌதம் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. இப்போ களைப்பா ஜூஸ் குடிச்சிட்டு இது வந்து எங்கே போகிற? குப்பை போடுற. எங்கே போட்ட? குப்பை தொட்டி. சரி அவ்வளோதான். ஜூஸ் குடிச்சிட்டு 1 கிலோமீட்டர் நம்ம காலேஜ் வெளியில் நடந்து போனோம். களைப்பா போய் பேசினேன். அப்போ எவ்வளோ தூரம் போகணும்? எவ்வளோ தூரம்? 1 கிலோமீட்டர் இருக்கும். இருக்குப்பா பஸ்ஸு. இவங்களுக்குலாம் பஸ்ஸு, இவங்களுக்குலாம் வந்து காலேஜ் பஸ்ஸு. நம்ம வந்து கூப்பிட்டா வரணும் வா. இவங்களுக்குலாம் காலேஜ் பஸ்ஸு. நமக்கு மட்டும்தான் நானும் இன்னொரு பையனும் தான் அவுட் பஸ். அதனால நாங்கள் 2 பேர் இப்போ குடிச்சிட்டு வெளியில் போகணும். போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து காலேஜ் வந்து முடிஞ்சிருச்சுங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே கிளம்பி வந்துடுவார். அவ்வளோதான். அப்படியே அவர் லேட்டாக வர்றதுனால பஸ்ஸில் ஏறி வந்துடுவார். அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டு கரெக்டாக ஆண்டாள் கோயிலெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி அப்படியே ஜம்முன்னு வீட்டுக்கு வந்து இறங்கிடுவார். சரி நண்பர்களே, முதல்ல இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.